அதர்ஸ் 2 மணி நேரம் 13 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னாக்க கிரைம் ஆக்ஷன் த்ரில்லரா தான் இருக்கு. குறிப்பா அந்த படத்தை இயக்குனது பாத்தீங்கன்னாக்க அபின் ஹரிகரன்ற ஒரு புதுமுக இயக்குனர். பொதுவா மெடிசன் ஃபீல்ட்ல நிறைய மாஃபியாஸ் இருக்கிறாங்க. இந்த மாஃபியாஸ் பாத்தீங்கன்னாக்க ஆர்கன் டொனேஷன்ல இன்வால்வ் ஆகி பெரிய அளவுல பணம் சம்பாதிப்பாங்க. இப்படிதான் தமிழ் சினிமா இதுவரைக்கும் நமக்கு காமிச்சிருக்கு. ஆனா இந்த திரைப்படம் சற்று இதிலிருந்து மாறுபட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுடைய டேட்டாஸை எடுத்து அவங்களுடைய கருத்தரிப்பு முறையில சில மரபணு மாற்றங்கள் செய்யப்பட்டு அதன் மூலம் பிறக்கப்படும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உருவாக போகுது, இத எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. இந்த படத்துல முனிஷ்காந்தோடைய காமெடி அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். புதுமுக நடிகர் புதுமுக இயக்குனர் அப்படிங்கிறதுனால படத்துடைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு முறை தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இது இருக்கு.